தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நல்ல இனிமையான மாதத்திற்குள்ளே நம்ம இருக்கிறோம். பண்டிகை காலங்களிலே நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நாட்கள், இந்த நாட்களுக்கு நேராய் கடந்து வந்திருக்கிறோம். உங்கள் யாவருக்கும் என் இனிய கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மலரட்டும். உங்கள் வாழ்க்கையின் இருள்கள் நீங்கி போகட்டும். தேவன் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவாராக. இன்று தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிற அவருடைய வார்த்தையாவது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, இங்கே கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய தூதரானவர் வந்து பேசுகிற அந்த வார்த்தையை நாம் அறிந்திருக்கிறோம். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று நாம் அந்த இடத்துல மேலிருக்கிற வசனங்களிலே வாசிக்க முடியும். இங்கே மீண்டும் கர்த்தர் உணர்த்துகிறார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்காக கொடுக்கப்பட்ட தேவனாகிய கர்த்தர், கொடுக்கப்பட்டதான தேவசுதன். காரணம் எதற்கு? தனித்து விடப்பட்ட உங்கள் வாழ்க்கை, வெட்டப்பட்ட உங்கள் வாழ்க்கை, பாவத்தில் அகப்பட்ட உங்கள் வாழ்க்கை, இவைகளில் உங்கள் வாழ்க்கையை மீட்டெடுக்கும்படியாக, உங்களை முன்னின்று நடத்தும்படியாக இம்மானுவேல் என்கிற தேவன் அவர் கொடுக்கப்பட்டார். அந்த இம்மானுவேல் செய்த காரியம் என்ன? அவர் உங்களோடு இருப்பார். தேவன் நம்மோடு இருக்கிறார். ஏதோ ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் மாத்திரம் கர்த்தரை தேடும்போது அவர் என் கூட இருக்கிறவர் அல்ல. குறிப்பிட்ட காலங்களிலே என் கூட வருகிறவர் அல்ல. என்றைக்கு அவரை இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ, என்றைக்கு உங்கள் உள்ளத்துக்குள்ளே அவரை பெற்றுக்கொண்டீங்களோ, அந்நாளிலிருந்து இந்த பூமியின் ஓட்டத்தை முடிக்கிற நாளளவும், இந்த ஓட்டம் முடிக்கிற நாளளவு மாத்திரம் இல்லைங்க, கர்த்தருடைய ராஜ்யத்தில் நீங்கள் போய் சேருகிற நாளளவும் அந்த இம்மானுவேல் உங்களோடு இருப்பார். தேவன் உங்களோடு இருப்பார். தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார். தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் உங்களை தனியே இருக்க விடுகிறதில்லை. வேதத்தில் வாசிக்கிறோம், என் பிதா என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை, என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆமாங்க, கர்த்தர் உங்களை ஒரு நாளைக்கும் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. இங்கே போகிறதான நெருக்கத்தின் பாதையில், கடினமான பாதைகளில் கர்த்தர் உங்களை தனியே விடுகிறதில்லை. அவர் எந்த சூழ்நிலைகளிலும், எப்படிப்பட்ட நேரங்களிலும், எப்படிப்பட்ட வேதனையின் காலங்களிலும் கர்த்தர் உங்களோடு வருகிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களுக்கு முன் செல்லுகிறவராக, யெகோவா ஷம்மாவாக தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோமே. இம்மானுவேலின் தேவன், இம்மானுவேல் ஆகிய கர்த்தர், அவர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவாராக, உங்களை நடத்துவாராக, உங்களை ஆளுகை செய்வாராக, உங்களுக்கு முன் செல்லுவாராக, உங்களை அரவணைப்பாராக, உங்களை பாதுகாப்பாராக, உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்வாராக, உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக, உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இம்மானுவேல் ஆகிய தேவனை பற்றி கொள்ளுங்கள். அவரை உங்களுக்கு உள்ளத்துக்குள்ள வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா சூழ்நிலைகளும் அவரை மாத்திர சார்ந்திருங்க. முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுள்ள கர்த்தர், உங்களை தூக்கி நிறுத்துவதற்கு போதுமான தேவன், உங்களை நடத்த, உங்களை நிலைநிறுத்த, உங்களை வழி நடத்த, ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். தேவ பிள்ளையே, இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார்.
தேவன் உங்களோடு இருக்கிறார், அவர் உங்களை நடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோமே. தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளோடு இருந்து நடத்துவீராக. இம்மானுவேலராய் இம்மானுவேலராய் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் உங்களை தனியே விடுகிறவர் அல்ல. அவரிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. இம்மானுவேலர், அவர் உங்களோடு இருக்கிறவர், அவர் உங்களை நடத்துகிறவர், அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், அவர் உங்களோடு கூட இருந்து முன் செல்லுகிறவராயிருந்து கர்த்தர் உங்களை நடத்துவார், முற்றுமுடிய ரட்சிப்பார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் மீண்டுமாக என் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. God bless you.